Hi friends, welcome back to my channel and very sorry friends. என்னடா இவ போன வீடியோவில் அந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக வீடியோ போடணுன்னு திரும்பி பார்த்தா லேட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு நேற்றோட தான் எக்ஸாம் எல்லாம் கடைசியாக லாஸ்ட் முடிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடணும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏதாச்சும் கொஞ்சம் குறைங்க இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அரளிப்பூ, இது தமிழில் அரளிப்பூன்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் கணேரி பூவோ அண்டு காடாலையும் கணேரி ஊவான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து இந்த கணேஷா சுவாமிக்கெல்லாம் இந்த பூவை ரொம்ப வைப்பாங்க. ப்ளஸ் இந்த கணேஷா ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பூங்கெல்லாம் நிறையா வந்து அந்த சுவாமிக்கு இந்த பூ தான் பிடிக்கும். ஸோ இது நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இந்த பூ வந்து நம்ம இந்த செடி வச்சதுனால இந்த பூ வந்து டெய்லி ஒரு, இப்போ எங்கள் செடியில் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி டெய்லி வந்துனே இருக்கும். ஒரு நாள் விடாமல் உங்களுக்கு டெய்லி வந்துனே இருக்கும். ஸோ இந்த பூவோட பெனிஃபிட்ஸ் பார்த்தா நான் வந்து உங்களுக்கு கீழே போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த பூ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த பூவோட ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், அந்த மனம், அந்த ஒரு சாமிக்கு பிடிச்ச ஒரு பூ நம்ம வீட்டுக்கு இருக்கிறப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த பூ அண்ட் இந்த ஃப்ளவரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக்லி அண்ட் ஆயுர்வேதிக்கலாக வந்து இது வந்து ரொம்ப நிறைய மெடிசன்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு சிட்டி சைடு இருக்கிறதுனால தெரியாது, பட் வில்லேஜ் சைடு இந்த மாதிரி அந்த காலத்து மனுஷங்களெல்லாம் பார்த்தா இது வந்து ஒரு மெடிசனை தான் அவங்க பார்க்குறாங்க. ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை கார்டியோ அரெஸ்ட்டாக எது வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வந்து இது ஒரு மெடிசனாக. என்னென்னா இதை நம்ம தலை வைக்க முடியாது, ஆனால் சாமிக்கெல்லாம் நம்ம டெய்லி சாமி கும்பிட்டு போண்டா இருக்கட்டும். எப்போவுமே நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு இருக்கிறது பதிலாக இது மாதிரி நம்ம வீட்டிலே இருந்தால் நம்மளே அதை நம்ம கையார கட்டி நம்ம சாமிக்கு போட்டால் அது இன்னும் நம்மளுக்கு தான் நல்லா புண்ணியம் கணிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இந்த செடி இருக்கும்போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ், கடவுள் பிடிச்ச பூ நம்மக்கிட்ட இருக்கும்போது ஒரு நல்ல நம்மளுக்கே மன திருப்தியாக இருக்கும். அப்புறம் எங்ககிட்ட 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து அந்த பேபி பிங்க் கலர், இதுக்கு முன்னாடி பறிச்சுன்னு இருந்தாங்களே அது. இப்போ வந்து இது டார்க் பிங்க் கலர். அந்த பேபி பிங்க் கலர் 2 செடியிலும் நல்லா பூ காய்க்கும். ஆனால் என்ன தெரில, இதில் மட்டும் ரொம்ப கம்மியாகவே வருது. இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், இந்த மாதிரி இது போட்டால் நல்லா பூ வரும்னு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி எங்கள் கார்டனில் இன்னும் கொஞ்சம் புது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வைக்கலான்னு இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன். அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு இருக்கும். ஆக்சுவலி நாங்களே அது வந்து ஒரு பெரிய ஃபார்மில் தான் போய் பார்த்து வாங்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கு